இல்ல கட்சி உடையக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவரு அமைதி காத்தார். அதுல ஒரு உதாரணம் சொல்றாரு. தென் மாவட்டங்கள்ல கட்சி இருக்காங்கிற கேள்விய முன்வைத்திருக்கிறார். 7 தொகுதியில அதிமுக வரலாறு காணாத வகையில் டெபாசிட் இழந்திருக்கிறது. திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமை அதிமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. இன்றைக்கு தென் தமிழகத்தில் அதிமுக என்கிற அமைப்புக்கு ஒரு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, மக்களிடமிருந்து அந்நியமாகிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதிக்கும் போறாரு சார் சுற்றுப்பயணம். ஆமா, ₹200 கொடுத்தா வருவாங்க. தைரவிட தேசிக நாளைக்கு வாராருன்னு சொன்னாலும் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ₹200 தான். இல்ல எந்த தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எல்லா தொண்டர்களும் எதிர்ப்புல தான் இருக்காங்க. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டது, ஒரு தொண்டனை கூப்பிட்டு கேள்வி விட கடிச்சு கொதறிடுவான் அவங்கள. அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கான். ஏன்னா அவனுடைய பொலிட்டிக்கல் கேரியர் இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது இன்னைக்கு. அதில் விஜயனுடைய பிரவேசம் அவர்களுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை தந்திருக்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு. அதனால செங்கோட்டை ஏதாவது வழிகாட்டுவார், இந்த கட்சிக்கு ஒளி கூட்டுவார் என்று ஒரு நம்பிக்கை இன்னைக்கு பதியம் போடப்பட்டு விட்டது. வருகிற நாட்களில் என்னெல்லாம் நடக்க போகிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஆனா எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு நிரூபிச்சிட்டார்ல. எப்படி கட்சி அவர்கிட்ட இருக்கு, கட்சி அலுவலகம் அவர்கிட்ட இருக்கு, சின்னம் அவர்கிட்ட இருக்கு, எல்லாத்துலயும் சந்திச்சு வெற்றி பெற்றாரே. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாரு. அந்த முடிவுல உறுதியா இருக்காரு. அலுவலகம் என்பது வெறும் கட்டிடம்ங்க. இந்த அலுவலகத்துக்கு சண்டை நடந்துச்சு இல்ல, கேட்டீங்களா? அலுவலகம் என்பது வெறும் கட்டிடம். இந்த கட்டடம் அவர் கையில் இருக்கு. சிட்டி சிவில் கோர்ட் உரிமையில் நீதிமன்றத்திற்கு வழக்கு இன்னும் முடியல, தெரியுமா உங்களுக்கு? இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவி ஆசை, அதிகார வெறி. ஏன்னா பார்க்காத பதவி முதலமைச்சர் பதவி. அந்த பதவிக்கு வந்தவுடன் அதிகாரம் கண்ணை மறைக்கும் என்றார் அறிஞர் அண்ணா. இவருக்கு கண்ணை மறைத்து விட்டது. அதனால இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு காலம் அந்த முடிவை எடுப்பதற்கு செங்கோட்டையனை பணித்திருக்கிறது. இன்றைக்கு அதை அறிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் எந்த விதமான டிமாண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அண்ணன் பன்னீர்செல்வமே சொன்னாரு, எந்த டிமாண்டும் எனக்கு இல்லை, கட்சி ஒன்னா இருந்தா போதும்.